ஜெய கிறிஸ்து அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவின் இனிய வல்ல நாமத்தினாலே அனைவருக்கும் அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய திருவேத வார்த்தை நீதிமொழிகள் 20:7. நீதிமான் தன் உத்தமத்திலே நடக்கிறான், அவனுக்கு பிறகு அவன் பிள்ளைகளும் பாக்கியவான்களாயிருப்பார்கள். அன்புக்குரியவர்களே, நீதிமான் நித்திய கீர்த்தியுள்ளவன். நீதிமான் உத்தம மார்க்கத்தில் கர்த்தருடைய வழியிலே கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுத்து அவர் தருகிற ஆலோசனையின்படி வாழ்பவன். ஒரு நீதிமானின் பிள்ளைகள் பாக்கியவான்களாக பாக்கியவதிகளாக இருப்பார்கள். இது கர்த்தருடைய உயிருள்ள வார்த்தை. பெற்றோர்கள் கவனத்திற்கு. நீங்கள் கர்த்தருக்கு பயப்படாமல், அவருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படியாமல், கர்த்தருடைய சட்டத்தின்படி நடக்காமல் மீறி நடந்தால் உங்கள் மேல் இருக்கிற கோபாக்கினை பிள்ளைகள் மேல் பாய்கிறது. பிள்ளைகளை வைத்து கர்த்தர் உனக்கு பாடம் புகட்டுவார். உயிரோடு இருக்கும் போதே கர்த்தருக்கு பரிசுத்தமாய், உத்தமமாய், நீதியாய் கர்த்தரின் சட்டத்தை பின்பற்றி கடைபிடித்தால் உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் ஆசீர்வாதம். பிள்ளைகள் பாக்கியவான்களாக இருப்பார்கள். இக்காலை வேளையிலே இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்க வல்லமையுள்ளதாக இருக்கிறது. ஆகவே பெற்றோர்களாகி நீங்கள் ஒப்புக்கொடுங்கள். முன்னேறு சரியாய் இருந்தால் பின் ஏறு சரியாக இருக்கும். முதல் கோணம் முற்றிலும் கோணம். தவறு எங்கே இருக்கிறது என்று பார்த்து அதை சரி செய்யுங்கள். இயேசுவே, இன்று இப்போது உம்முடைய கல்வாரி இரத்தத்தினால் என் பாவங்கள், துரோகங்கள், மீறுதல்கள் நீங்க என்னை சுத்திகரியும். என்னுடைய பாவ சாப ரோகங்கள், அநியாயங்கள் தொலையட்டும். என்னையும் எங்கள் பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். கிருபையாய் இறங்கும். நீதிமான்களாய் மாற்றும். எங்கள் பிள்ளைகள், தலைமுறைகள், வம்சங்கள் பாக்கியவான்களாய் பாக்கியவதிகளாய் மாற்றும். எங்கள் பிள்ளைகள் சுகித்திருப்பார்களாக. ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததிகளாய் மாற்றும். உத்தமமாய் நீதியில் பரிசுத்தமாய் நடக்கட்டும். உத்தமமாய் நீதியாய் பரிசுத்தமாய் உண்மையாய் நடக்கட்டும். சாத்தான் பிள்ளைகளை எந்த விதத்திலும் வஞ்சித்து விடக்கூடாது. சாத்தான் பிள்ளைகளை தொடக்கூடாது. பிள்ளைகளை சுற்றிலும் வேலி அடையும். இரத்தவல்ல கோட்டைக்குள்ளே மூடி மறைத்து கொள்ளும் என்று கேளுங்கள். கர்த்தர் நிச்சயம் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பார். ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவார். ஆமென்.